ஸோ இந்த GitHub ரெபாசிட்டரி ஆக்சஸ் கிடைச்சிடும். ஸோ டே 1, டே 2, டே 3 சொல்லிட்டு நம்ம கேட்டகரிஸ் பிரித்து வச்சுட்டு யூ வில் ஹேவ் ஆல் த நோட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, அதான் நம்ம கிளாஸில் பார்க்கக்கூடிய அந்த எக்ஸாம்பிள் லேப்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ தட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே சுரேஷ், இவர் சிவகுமார் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய கொஸ்டின் என்னன்னு பார்த்துட்டு நம்ம we can continue. ஓகே ஓகே சரி சரி. இப்போ நெட்வொர்க்கிங் ஆஸ்பெக்ட்ல ஏதாச்சும் ஐ மீன்ஸ் வந்து கஸ்டம் நெட்வொர்க்கிங் எப்படி யூஸ் பண்றது அந்த மாதிரி எதுனா பார்ப்போமா நம்ம? நெட்வொர்க்கிங்ல நம்ம பார்க்க மாட்டோம் ஜி. நெட்வொர்க்கிங் அகெயின் இட்ஸ் அ வெரி வாஸ்ட் டாபிக். நம்ம குபர்னெட்டிஸ் நெட்வொர்க்கிங் போனீங்க அப்படின்னா திருப்பி வந்து நீங்க கயோரோ, கலிகோ அந்த மாதிரியான சில நிறைய டூல்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அது நம்ம கவர் பண்ண மாட்டோம். ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இந்த கோர்சஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, நான் நடத்தும் போது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் யூ கேன் ஆல்வேஸ் ஸ்டாப் மீ அண்ட் ஆஸ்க் மீ. ஓகே, ஸோ அதில் எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம். நம்ம அதை கிளியர் பண்ணிவிட்டு வி கேன் மூவ் ஃபார்வர்ட். ஓகே, நான் நடத்தும் போது ஏதாவது ரொம்ப வேகமாக போகிறேன், இது சில டாபிக் எனக்கு சரியாக புரியல அப்படின்னா அகெயின் யூ கேன் ஸ்டாப் மீ அண்ட் கொஸ்டின். ஓகே ஓகே, ஸோ ஐ திங்க் வி ஆர் குட் டு ஸ்டார்ட் த டே 1 நவ். ரைட், ஸ்ராவன் உங்க கொஸ்டின் கேட்டுருங்க. அவர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு ஸ்ராவன். இப்போ அப்படிங்களா? ஹலோ சார், என் பேர் ஸ்ராவன். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா கேலிகோ, கைரோ, அப்புறம் சீரியஸ்லாம் இருக்கு. அப்போ நமக்கு எந்த அளவுக்கு நெட்வொர்க் நாலேஜ் தெரிஞ்சா போதும் இது கவர் பண்ணுறதுக்கு? இப்போ வந்து நீங்க குபர்னெட்டிஸ்ல நெட்வொர்க்கிங் பார்க்க போறீங்க அப்படின்னா இட் இஸ் குட் டு லேர்ன் தோஸ் டூல்ஸ். பட் நீங்க ஒரு குபர்னெட்டிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா போறீங்க அப்படின்னா நெட்வொர்க்கிங் பத்தி கவலைப்பட அவசியம் கிடையாது. நீங்க ஒரு குபர்னெட்டிஸ் எப்படி மேனேஜ் பண்றது, நோட் எப்படி மேனேஜ் பண்றது, அதுல இப்போ ஒரு அப்ளிகேஷன் பார்ட்ல ரன் பண்றாங்க, சம் இஷ்யூஸ் வருது, அதை எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி ட்ரபிள் பண்றது, நீங்க யூ ஆர் ஃபுல்லி இன்டு த பிளாட்ஃபார்ம் சைடு, ஐ மீன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட் ஆஃப் குபர்னெட்டிஸ், நாட் இன்டு த நெட்வொர்க் சைட் ஆஃப் குபர்னெட்டிஸ். அது தனி ஒரு ட்ராக், அது தனி டாபிக். அது புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க எதுல போறீங்கன்றத நீங்க டிசைட் பண்ணிக்கணும். நீங்க வந்து குபர்னெட்டிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா போறீங்க, அதுல நான் விருப்பப்படுறேன், அதுல டெவாப்ஸ்ல எப்படி உள்ள போறேன் அப்படின்னா this course is for you. இல்லை, இப்போ குபர்னெட்டிஸ்ல நீங்க ஆர்டர்லாம் கிரியேட் பண்ணும்போது கம்யூனிகேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து நமக்கு நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் பண்ணணும். அப்போ அந்த அளவுக்கு அதுல நம்ம எந்த அளவுக்கு நாலேஜ் இருந்தால் போதுன்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை டீப்பா நமக்கு தெரியும். ஓகே, இப்போ ரியல் டைம்ல வந்து குபர்னெட்டிஸ் வந்து நீங்க டெப்ளாய் பண்ணும்போதே நெட்வொர்க்கிங் கான்செப்ட் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே வந்து முடிஞ்சுதான் உங்களுக்கு வந்து குபர்னெட்டிஸ் வரும். கரெக்டுங்களா? இப்போ இதில் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்ட் டு பார்ட் கம்யூனிகேஷன் அதெல்லாம் வரும்போது நம்ம வந்து சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நம்ம வந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சிலபஸில். அது வரும்போது எப்படி வந்து லோட் பேலன்சர் வழியாக ஆகுது, எப்படி வந்து அதுக்கு ப்ரைவேட் ஐபி அசைன் ஆகுது, எப்படி வந்து ஒரு பார்ட் இன்னொரு பார்ட்டு, இல்லை ஒரு பார்ட் வந்து இன்னொரு நேம்ஸஸ் எப்படி கம்யூனிகேட் ஆகுது, அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் வந்து இதுக்கு எப்படி வந்து ஐபி அசைன் ஆகுது, எங்கேருந்து அசைன் பண்ணாங்க, இதோட போர்ட் ரேஞ்ச், ஐபி சப்நெட் ரேஞ்ச் என்ன, அது எப்படி டிக்ளேர் பண்றது, அதெல்லாம் பார்க்க மாட்டோம். அவர் கெட்டிங் மீ? ஓகே ஓகே. ஸோ ஐபி நம்ம டோட்டலா சிடிஆர் பண்ற மாதிரி நீங்க பண்ண தேவையில்லை. ஆமா, இப்போ நீங்க வந்து சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க வந்து சர்வர் டெப்ளாய் பண்ணணும், அப்புறமா அதை மேனேஜ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு வந்து நெட்வொர்க் டீம் வந்து ஐபி கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான் உங்க வேலை. ஐபி அசைன் பண்றது உங்க வேலை. மற்றபடி அந்த ஐபி வந்து எங்கேருந்து வருது அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம் ஜென்ரலா, இல்லைங்களா? சர்வர் எப்படி மேனேஜ் பண்ண போறோன்றது நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், சப்போர்ட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இது. ஸ்ரவன், இதுல வந்து அட்மின் பார்ட் தனி, செக்யூரிட்டி பார்ட் தனி. ஓகே, ஸோ நெட்வொர்க் நீ கேட்ட கொஸ்டின் நெட்வொர்க்கிங் தான். பட் கண்டிப்பா இதுல பேஸ் நெட்வொர்க்கிங், அதாவது ஒரு பார்ட் டு பார்ட் கம்யூனிகேஷன், லோட் பேலன்சிங் அண்ட் டிராஃபிக் உள்ள வர்றது, அது எப்படி ஹேண்டில் ஆகுது, அந்த டிராஃபிக் லெவல்ல நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நீங்க லிஸ்ட் டவுன் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க்கிங் சிஎன்ஐ ஆப்ஷன்ஸ் அது. ஸோ இப்போ சிஎன்ஐ பிளக்இன், அதாவது கண்டெய்னருடைய நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் பிளக்இன்னு சொல்லுவாங்க, நீங்க சொன்ன டெர்மினாலஜி, அந்த கேலிகோ இதெல்லாமே. ஸோ இதெல்லாம் ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிஷ்னலா உங்க நெட்வொர்க்ல வந்து எப்படி கம்யூனிகேஷன் வந்து ஃபில்டர் பண்ணலாம், பாலிசிஸ் அப்ளை பண்ணலாம், எப்படி அதுல வந்து செக்யூரிட்டி வந்து இன்னும் பெட்டரா கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அஷூர் போறீங்க இல்லை ஏடபிள்யூஎஸ் போறீங்க அப்படின்னா பேக் எண்ட்ல வந்து அவங்களே ரெடி பண்ண நேட்டிவ் சிஎன்ஐ தான் யூஸ் பண்ணுவாங்க, கண்டெய்னர் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ அவர் சொன்ன மாதிரி டிஃபால்ட்டா நம்ம இங்க என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணும் போதே ஒரு டிஃபால்ட் சிஎன்ஐ கிரியேட் ஆகும் ஒரு பேஸ் நெட்வொர்க்கிங்க்கு. பட் ஆனா வந்து அட்வான்ஸ் லெவல்ல உங்களுக்கு பாலிசி செட்டப் பண்றது அதெல்லாம் போனோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 ஹவர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்க சிகேஎஸ்
நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி வந்து அதில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பிளான் இருக்கு. பட் இப்போதைக்கு பார்ட் டு பார்ட் நெட்வொர்க்கிங் மேண்டேட்டரியா உங்களுக்கு ஐடியா இருக்கணும். ஸோ அதில் எப்படி ஐபி கிடைக்குது, எப்படி வந்து ரீஸ்டார்ட் ஆகும்போது எப்படி அது ரியாக்ட் ஆகுது, ஸோ அந்த லெவல் ஆஃப் நெட்வொர்க் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஃபிளாட் நெட்வொர்க் மாடல்ல எப்படி கிராஸ் நோட் கம்யூனிகேஷன், சேம் நோட் டிராஃபிக் எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் லோட் பேலன்சிங் எப்படி நடக்குது, ரவுட்டிங் எப்படி நடக்குது, ஸோ இந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி சுரேஷ் ஹைலைட் பண்ண மாதிரி குபர்நெட்டிஸோட சர்வீசஸ்ன்னு இருக்கு, லோட் பேலன்சிங் அண்ட் அந்த எப்படி அந்த அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர், டிஎன்எஸ் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு அந்த லெவல் ஆஃப் நாலேஜ் கிடைச்சிரும். பட் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பாலிசிஸ், செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம சிகேஎஸ்ல கவர் பண்ணலாம்னு இருக்கோம். இது வந்து சிகேஏக்கு வந்து மோர் அலைன்ட் டாபிக். சிகேஎஸ்ல இருந்து நம்ம வெறும் ஆத்தரைசேஷன், அந்த ஆர்பேக், அந்த பேசிக் ஆத்தென்டிகேஷன், அந்த ஒரு 1 டே கவரேஜ் மட்டும்தான் இந்த இதுல இருக்கு. பட் நெட்வொர்க்கிங்க்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 டேஸ் வந்து ரெலவெண்ட் கான்டென்ட் வந்து நம்ம இங்க பாக்குறோம். ஓகே ஓகே. இப்போ இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஏகேஎஸ் அண்ட் இகேஎஸ் நம்ம ஆன் ப்ரம்ல குபர்நெட்டிஸ் இன்ஸ்டால் பண்ற மாதிரி வருமாங்களே? ஆமா. ஸோ இப்போ அவர் சொன்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்க உங்களுடைய ஓன் லோக்கல் மெஷின்ல இன்ஸ்டால் பண்ணலாம். இல்ல ஒர்க் ஸ்டேஷன், விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷனோ இல்ல ஆரக்கிள் வர்ச்சுவல் பாக்ஸ்லயே கூட நீங்க டெப்ளாய் பண்ணி ஓகே பார்க்கலாம். இல்ல என்கிட்ட ஆல்ரெடி கிளவுட் அக்கவுண்ட் ஆர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு அப்படின்னா அதுல கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் நாங்க ரெக்கமெண்ட் பண்றது வந்து இப்போ சுரேஷ் வந்து டே பை டே வந்து சிலபஸ் டெவலப் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுல வந்து அவர் சில டூல்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த டூல்ஸ் நீங்களும் டெப்ளாய் பண்ணாதான் அவரு காமிக்கிற எக்ஸாம்பிள்ஸ், அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். கிட்டப்லேருந்து நீங்களும் ஃபோர்க் பண்ணி அதை புஷ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ பெட்டர் இது வந்து ஏகேஎஸ் இகேஎஸ்லயும் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் இந்த சேம் கான்செப்ட். பட் கோர் குபர்நெட்டிஸ் கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த சிலபஸ் ஃபுல்லா நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா விஎம்ஆர் என்விரான்மெண்ட்டோ கிளவுட் என்விரான்மெண்ட்டோ உங்களுக்கு அந்த பேஸ் பிளாட்ஃபார்ம் வந்து இம்மெட்டீரியல் உங்களுக்கு அதுக்கப்புறம். ஸோ கண்டிப்பா இது வந்து கோர் குபர்நெட்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்றோம். ஓகே ஜி, ஓகே, தேங்க்யூ. ரெண்டு பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சிவகுமார், நீங்க கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ கேன் ரைஸ் யுவர் சாரி ஹேண்ட் ரைஸ் பண்ணதை இது பண்ணிக்கலாம். சரவணன், இன்னொரு சரவணன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. நடுவுல சுரேஷ், சிவகுமார் சொல்லுங்க சிவகுமார். நடுவுல சுரேஷ் ஒன்னு சொன்னாரு. இப்ப நம்ம சிகே ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா, இப்ப நம்ம இந்த கஸ்டம் நெட்வொர்க்கிங் டூல்ஸ்லாம், ஐ மீன்ஸ் கஸ்டம் சிஎன்ஐ டூல்ஸ் வந்து நமக்கு ஜஸ்ட் இது என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? ஸோ ஐ மீன்ஸ் இப்ப சுரேஷ் சொன்ன மாதிரி அதை டிசைன் பண்ற டீம் தான் அதை வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்களா? அது வந்து நீங்க உங்களுடைய ஆர்கனைசேஷன் அண்ட் ஜாப் லெவலை பொறுத்து ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஒர்க்கிங் மாடல், ஆப்ரேட்டிங் மாடல் வந்து ஸ்லைட்டா டிஃபர் ஆகும். ஸோ இப்போ நீங்க என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷன் போனீங்க அப்படின்னா ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னா அவங்களுடைய ரோல் வந்து ஃபைன் டியூன்டா அந்த ராசி மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம எதுக்கு ரெஸ்பான்சிபிளோ அதுதான் நம்ம டச் பண்ணுவோம். இப்போ நீங்க இதுவே ஒரு ஸ்டார்ட் அப்போ இல்லை வந்து ஒரு ஆன்சைட்ல இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய நாலேஜ் வந்து கொஞ்சம் டைவர்ஸா இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கலாம். நெட்வொர்க்கிங் அண்ட் செக்யூரிட்டி அது எல்லாமே தெரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். பட் என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரீம் லைன்டா வந்து நெட்வொர்க்கை வந்து யாரு ஹேண்டில் பண்ணணும், செக்யூரிட்டி யார் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீம் லைன்டா அவங்க வந்து ரோல் டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ். பட் நீங்க கண்டிப்பா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து நெட்வொர்க்கிங் அண்ட் செக்யூரிட்டி வந்து அடுத்த லெவலில் நீங்க படிக்கலாம். சிகேஎஸ்க்கும் நீங்க உங்களை நீங்க இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அதிகம். ஸோ நீங்க லேட்டரா அதை படிக்கலாம். பட் இப்போதைக்கு டு ஸ்டார்ட் வித் குபர்நெட்டிஸோடைய டெப்ளாய்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஃப்ரம் குபர்நெட்டிஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸா நம்ம ஃபோக்கஸ் இருக்க போகுது. பட் லேட்டரா நீங்க அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் உங்க ஸ்கில்ஸை. ஓகே சார், கிளியர். ஃபைன். சுபாஷ், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அடுத்தது ஸ்டான் அந்த சிகேஎஸ் கோர்ஸ் ஃபாலோ அப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? இது ஆர்கனைஸ் பண்ணுறீங்களா? சிகேஎஸ் ஆமா கண்டிப்பா சுபாஷ். நெக்ஸ்ட் வந்து சிகேஎஸ் தான் எடுக்கலாம்னு பிளான். அதுல வந்து உங்களுக்கு கப்புள் ஆஃப் நெட்வொர்க்கிங் சிஎன்ஐயும் வந்து அதுல கவர் பண்ணுவோம். பிளஸ் அதுல பாலிசிஸ் அண்ட் செக்யூரிட்டி சிலபஸ் அதில் கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அதுதான். தமிழ்ல தான் எடுப்பீங்க? தமிழ் சிலபஸ் தமிழ் தாங்க. தமிழ் கிளாஸ் தான். இவ்வளவு நேரம் மேக்ஸிமம் தமிழ் தான் பேசணும். பட் டெக்னாலஜி இங்கிலீஷ்ல இருக்கிறதால அங்கங்க இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது எக்ஸப்ஷன்ல. பட் தமிழ் கிளாஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் கிளாஸ் தான். அண்ட் சபீர், கிட்ஹப் லிங்க் வந்து நம்ம வாட்ஸ்அப்லயும் ஷேர் பண்ணிடுவோம். உங்களுடைய ஜிமெயில் ஐடிக்கும் நம்ம ஆக்சஸ் எனேபிள் பண்ணிடுவோம். ஸோ தட் நீங்க கிட்ஹப் வந்து ரெகுலரா யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ வில் ஷேர். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல உங்களை ஆட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. நீங்க யூ கேன் ஃபாலோ தேர். இங்கே நம்ம வேணா கொடுக்குறோம் கிட்ஹப் லிங்க். ஸோ இங்க கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கமெண்ட்ஸ், இந்த சாட் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்காது லேட்டரா. பட் வாட்ஸ்அப்ல நாங்க ஷேர் பண்றோம் கிட்ஹப் லிங்க். இந்த கோர்ஸோட கண்டினியூஸா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சிகே?
ஷூர் சுபாஷ், நாங்க கண்டிப்பா அது பிளான் பண்றோம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 2.5 months கிட்ட இந்த கோர்ஸ் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். 16 daysன்றது ஆல்மோஸ்ட் 8 weeks. ஸோ 9 to 10 weeks நம்ம எடுத்தாலே ஆல்மோஸ்ட் போயிடும் உங்களுக்கு. கண்டிப்பா நம்ம வில் சப்சிக்வெண்டா நம்ம வந்து சிகேஎஸ் கொண்டு போகலாம். ஓகே, தேங்க்யூ. இது இப்போ டவுட் செஷன்லாம் இருந்தா டவுட்லாம் இருந்தா எப்படி நீங்க இப்ப லைவா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற டாபிக்ல டவுட் இருந்தா எப்ப வேணா இன்டரப்ட் பண்ணலாம். அதான் சுரேஷ் சொல்லியிருந்தாரு. நீங்க எனி டைம் நீங்க உங்களுக்கு புரியல அப்படின்னா நாங்க வந்து வி ஆர் ஹாப்பி டு திருப்பி சொல்லி தரதுக்கும் திருப்பி அதை இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் வி ஆர் ரெடி. பட் ஏதாவது டீவியேட்டிங்கான டவுட்ஸ் இருக்கு, நம்ம இன்னைக்கு வந்து இப்பதான் இன்ட்ரோடக்ஷனே பார்த்துக்கோம், உங்களுக்கு நெட்வொர்க்கிங்ல டவுட் இருக்கு, இல்ல வந்து வேற ஒரு டாபிக்ல டவுட் இருக்குன்னா எண்ட் ஆஃப் த செஷன் டைம் கொடுப்போம். லாஸ்ட் ஒரு 15 to 30 minutes அவைலபிளா இருப்போம். அந்த டைம்ல நீங்க வந்து ஜென்ரல் டவுட்ஸ்லாம் குபர்நெட்டிஸ் ரிலேட்டடா நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பட் இப்போ இன்னைக்கு வந்து இப்போ கண்டெய்னரைசேஷன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னா அதுல டவுட் இருந்தா யூ கேன் கிளாரிஃபை தேர் ஒன்லி. அங்கேயே நீங்க எப்போ வேணா இன்டரப்ட் பண்ணலாம். ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம். பட் இருந்தாலும் நீங்க இன்கேஸ் உங்களுக்கு அந்த டாபிக்ல இருந்து அடுத்த டாபிக் போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து யூ கேன் இன்டரப்ட் அண்ட் ஆஸ்க். எப்போ வேணா கேட்கலாம் கொஸ்டின். ஓகே தேங்க்யூ. ஃபைன். சுரேஷ், ஐ திங்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஆமா, we can proceed. ஏன்னா ஸ்ராவன் and சுபாஷ் ஆல்ரெடி கேட்டாங்க. அவங்க இன்னும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் ஐ திங்க் we have answered their question. ஆமா. சாரி. No worries, பரவாயில்ல. Okay. So let's start with day 1 now. So இன்னைக்கு நம்ம as already discussed, நம்ம இன்னைக்கு DevOpsனா என்ன, ட்ரெடிஷ்னல் வேலை எப்படி, என்ன மாதிரி ப்ராப்ளம் இருந்தது, ப்ளஸ் மோனோலித்திக் மைக்ரோ சர்வீஸ்னா என்னது, கண்டெய்னர் என்னதுன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட். ஓகே, நம்ம பிஃபோர் வந்து டாபிக்ல ஜம்ப் பண்ணதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் we need to understand some basics about applications. ஏன்னா இப்போ அப்ளிகேஷனால தான் வந்து இந்த இருக்கக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய டூல்ஸ், நம்ம வேலை பார்க்கக்கூடிய டூல்ஸ் எல்லாமே வந்து எதை சுற்றி இருக்கு அப்படின்னா எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷன் சுற்றி தான் இருக்கு. அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா எந்த டூல்ஸுமே வந்து எக்ஸிஸ்டாக இருக்காது. அப்போ அந்த அப்ளிகேஷனை பற்றி சில பேசிக்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த கண்டெய்னர் குபர்நெட்டிஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அதனால இது ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் சிம்பிள் ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஒரு டெப்ளாய் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தேவைப்படுது, ஹார்ட்வேர் ரிசோர்ஸ் தேவைப்படுது. ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ்னா என்னது, சிபியு, மெமரி, டிஸ்க், நெட்வொர்க் இதெல்லாமே தேவைப்படுது. அது இல்லாமல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மஸ்ட், கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனோட சோர்ஸ் கோட்னா என்னது, இப்போ நீங்கள் ஒரு பைத்தான்ல ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போறீங்க அப்படின்னு பைத்தான்ல எழுதக்கூடிய கோடு தான் சோர்ஸ் கோடு. ஜாவால ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்க எழுத போறீங்க, ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்க அப்படின்னா ஜாவால எழுதக்கூடிய அந்த கோடு தான் வந்து சோர்ஸ் கோடு. ஸோ அந்த சோர்ஸ் கோட் இஸ் கம்ப்ளீட்லி ரெஸ்பான்சிபிள் பை டெவலப்மெண்ட் டீம். ஓகேங்களா? அப்புறம் அந்த சோர்ஸ் கோடு ரன் ஆகிறதுக்கு டிபெண்டன்சி தேவைப்படுது. லைக் இப்போ பைத்தான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து செட் ஆஃப் லைக் மாடியூல்ஸ், லைப்ரரிஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதே மாதிரி ஜாவாலும் பார்த்தீங்கன்னா வந்து லைப்ரரிஸ், டிரைவர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த சோர்ஸ் கோட் எழுதுறாங்க இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி சில மாடல்ஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதுவும் வந்து நம்ம ஆடடா அந்த சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணாதான் ஒர்க் ஆகும். ஸோ ரன் டைம் என்னது, இப்போ நீங்க ஒரு பைத்தான்ல ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்க, அந்த பைத்தான் அப்ளிகேஷனை ஒரு சர்வரில் நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா அந்த சர்வரில் பைத்தான்ற சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் ஜாவாவில் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா ஜாவா என்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து அந்த சர்வரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ அதான் ரன் டைம். ஸோ அது இருந்தால் தான் இந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகும். ஓகேவா? ரொம்ப அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் பேசிக் அது டெப்ளாய்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ இந்த பைத்தான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பைத்தான் டெப்ளாய் பண்ணுறதுக்கு பைத்தான் என்ற ஒரு நீங்கள் டெவலப் பண்ண ஒரு அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பைத்தான் சோர்ஸ் கோட் தேவை. ஓஎஸ் அந்த ஓஎஸ்ல சம் ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் தான் ரன் ஆகுன்ற மாதிரிலாம் சிலதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கும் வெர்ஷன் தேவை. பைத்தான் இன்டர்பிரட்டர்னா பைத்தான் சாஃப்ட்வேர் அது தேவை, அதுக்கும் சில வெர்ஷன்ஸ் இருக்கு. ப்ளஸ் பைத்தான் மாடியூல்ஸ் அதுக்கும் வெர்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்க அப்படின்னா அந்த எந்த வெர்ஷன்ல அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணப்பட்டதோ அதே ரெக்குவயர்மெண்ட் வந்து அந்த சர்வர்ல இருந்தாதான் ஒர்க் ஆகும். அந்த அப்ளிகேஷன்ல ஒர்க் ஆகாது. இது ஏன் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்றது பின்னாடி புரியும். அதே மாதிரி ஜாவா எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி. இப்போ ஜாவால ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண போறீங்க அப்படின்னா ஜாவோட சோர்ஸ் கோட் தேவை, அந்த சர்வரில் ஸ்பெசிஃபிக் ஓஎஸ் ஸ்பெசிஃபிக் வெர்ஷனில் இருக்கணும், ஜேடிகே இருக்கணும், அதோட ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் இருக்கணும், ஜாவா லைப்ரரி இருக்கணும்.
அதே மாதிரி தான் கோ லாங்குவேஜ், அதே மாதிரி தான் நோடு. இந்த மாதிரி there are lots of softwares. எந்த சாஃப்ட்வேர் எடுத்தாலும், எந்த அப்ளிகேஷன் எடுத்தாலும் அதுக்கு உண்டான ஸ்பெசிஃபிக் ரிக்வயர்மெண்ட், ஸ்பெசிஃபிக் டிபெண்டன்சின்றது ஒன்று இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இல்லைங்களா? ஓகே, சரி. இப்போ ட்ரெடிஷ்னல் வேலை எப்படி வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு டெவலப்பர் இருப்பார், ஒரு டெவலப்மெண்ட் டீம் இருப்பாங்க, அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் டீம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து டெவலப் பண்றது. லைக் இப்போ பைத்தான் அப்படின்னா பைத்தான் கோடு எழுதக்கூடிய வேலை தான் வந்து இந்த டெவலப்பரோட வேலை. அவர் என்ன பண்ணுவார், பைத்தான் கோடு எழுதி அதை SCM, சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட், அது ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு ரெபாசிட்டரி, இல்லை சென்ட்ரலைஸ்டு ஒரு ஃபோல்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதில் என்ன பண்ணுவார்னா அவர் எழுதின கோடை வந்து அந்த SCMல வந்து புஷ் பண்ணுவார், இல்லைன்னா காப்பி பண்ணுவார். பண்ணதுக்கு அப்புறமா டெவலப்பர் என்ன பண்ணுவார், ஆப்ஸ் டீம்னு சொல்லிட்டு இன்னொரு டீம் இருக்கும், அந்த டீம் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவார். இந்த மாதிரி நான் என் கோடில் வந்து முடிஞ்சிருச்சு, நான் அதை SCMல வந்து புஷ் பண்ணிட்டேன், நீங்கள் வந்து ஃபர்தராக பண்ணுங்க, வேலையை பில்டு பண்ணி டெப்ளாய் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஆப்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்க, அந்த SCMல இருந்து அந்த கோடை எடுத்து பில்டு பண்ணி அதை வந்து ஒரு ஷேர்டு ஃபோல்டரில் மூவ் பண்ணுவாங்க. மூவ் பண்ணதுக்கு ஆப்ஸ் டீம் என்ன பண்ணுவார், அந்த ஷேர்டு ஃபோல்டர் கூடிய அந்த பில்டு பண்ண ஃபைல் பார்த்தீங்களா, லெட்ஸ் அஸ்யூம் இட்ஸ் லைக் EXE ஃபைல், அதை என்ன பண்ணுவார், எடுத்து டெஸ்ட் என்வரன்மெண்ட்ல டெப்ளாய் பண்ணுவார், இன்ஸ்டால் பண்ணுவார். யார் பண்ணுவோம், ஆப்ஸ் டீம் பண்ணுவாங்க. பண்ணதுக்கு அப்புறமா ஆப்ஸ் டீம் வந்து டெஸ்டர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவார். இந்த மாதிரி நான் வந்து டெஸ்ட் என்வரன்மெண்ட்ல இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ண அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, நீங்க டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்ப டெஸ்டர் என்ன பண்ணுவாரு, அந்த கோடை எடுத்து அந்த அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பார். அந்த டெஸ்ட் பண்ணும்போது ஏதாவது சம்திங் பக் கண்டுபிடிக்கிறாரு, இல்லை வந்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வரலை அப்படின்னா என்ன பண்ணுவார், டெஸ்டர் வந்து அகெயின் ஹி வில் கம்யூனிகேட் டு டெவலப்பர். அப்போ டெவலப்பர் வந்து அந்த ஃபீட்பேக்கை எடுத்துக்கிட்டு அகெயின் ஹி வில் ஒர்க் ஆன் த கோட். அகெயின் என்ன பண்ணுவார், அந்த SCMல புஷ் பண்ணுவார் அப்டேட்டட் கோடை, ஆப்ஸ் டீம் கம்யூனிகேட் பண்ணுவார். திருப்பி ஆப்ஸ் டீம் வந்து நியூவா டெப்ளாய் பண்ண காப்பி பண்ண கோடை வந்து பில்டு பண்ணி திருப்பி அதை ஷேர் ஃபோல்டர் போடுவார். அந்த அப்டேட்டட் கோடை வந்து திருப்பி டெஸ்ட்ல இன்ஸ்டால் பண்ணுவார். அகெயின் ஆப்ஸ் டீம் வில் கம்யூனிகேட் டு டெஸ்டர் என்ன பண்ணுவாங்க, அது டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கீப் ஆன் சைக்கிளிங். எது வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வர வரைக்கும், எந்த பக்கும் இல்லைன்னு தெரியுற வரைக்கும் இட் வில் கீப் ஆன் மூவிங். இந்த சைக்கிளில் இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து QL டெப்ளாய் பண்ணுவாங்க, ஸ்டேஜில் பண்ணுவாங்க. இஃப் எவ்ரி திங் இஸ் குட் அப்படின்னா ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க, ஆப்ஸ்ட்ரீம் வந்து ப்ரொடக்ஷனில் டெப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் வேல ஃபாலோ பண்ண மெத்தடு. சரி, இதில் என்ன ப்ராப்ளம் நமக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கம்யூனிகேஷன் கேப். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் வந்து ஆப்ஸ்ட்ரீம் கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், நான் வந்து இங்கே போட்டுட்டேன், நீங்கள் எது பண்ணலாம் அப்படின்னு. ஸோ பண்ணும்போது டெவலப்பர் வந்து ஹேஸ் டு கிவ் சம் ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன். லைக் எனக்கு இந்த OS தான் இருக்கணும், இந்த வெர்ஷன் தான் இருக்கணும், இந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் தான் சர்வரில் ரன் ஆகணும், இந்த மாடல் தான் இருக்கணுன்ற மாதிரியான சில இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற கான்ஃபிகரேஷன் வந்து ஆப்ஸ்ட்ரீம் கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். அதை ப்ராப்பராக ஆப்ஸ்ட்ரீம் வந்து எடுத்துன்னு போயிட்டு டெஸ்ட் என்வரன்மெண்ட்ல இல்லை அதர் என்வரன்மெண்ட்ல கான்ஃபிகர் பண்ணணும். அப்படி பண்ணாதான் அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். அப்போ அந்த கம்யூனிகேட் பண்ணும்போது சம் மிஸ்கம்யூனிகேஷன் வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. லைக் அதே மாதிரி ஆப்ஸ்ட்ரீம் வந்து டெஸ்டர், அந்த கம்யூனிகேஷன், அப்புறம் டெஸ்டர் டு டெவலப்பர், அந்த கம்யூனிகேஷன். இந்த மாதிரி ஒன் டீம் டு அனதர் டீம் வந்து கம்யூனிகேஷன் பண்றப்ப we can see lot of communication gaps or misunderstanding, அந்த மாதிரி வாய்ப்பு நிறைய இருக்கு. அது ஒரு ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் மேனுவல் ப்ராசஸ். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரிதிங் எல்லாமே வந்து என்னது, மேனுவல் ப்ராசஸ் தான். இவர் வந்து மேனுவலா காப்பி பண்ணுவாரு, இவர் மேனுவலா அங்கிருந்து எடுப்பாரு, மேனுவலா பில்ட் பண்ணுவாரு, மேனுவல் டெப்ளாய் பண்ணுவாரு, மேனுவலா டெஸ்ட் பண்ணுவாரு. இது எல்லாமே வந்து மேனுவல் ப்ராசஸ். இப்போ மேனுவல் ப்ராசஸ்ன்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராடக்ட்டை நம்ம ரிலீஸ் பண்றதுக்கான டைமும் நமக்கு அதிகமாகுது, கரெக்டா? பிளஸ் இன்கன்சிஸ்டன்ட் என்விரான்மெண்ட், இதான் ரொம்ப முக்கியமானது. இன்கன்சிஸ்டன்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னா என்ன மீன் பண்றோம், நான் இங்க மேல சொன்ன மாதிரி இந்த ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கு தேவையான டிபெண்டன்சி கண்டிப்பா இந்த என்விரான்மெண்ட்ல இருக்கணும். இப்போ டெஸ்ட்ல வந்து கரெக்டா எல்லாம் கான்ஃபிகர் பண்ணிட்டாங்க, ஒர்க் ஆகுது. QAல போயிட்டு தப்பா கான்ஃபிகர் பண்ணாங்கன்னா அப்ளிகேஷன் கரெக்டா தான் இருக்கும், பட் அந்த சர்வர்ல தேவைப்படக்கூடிய டிபெண்டன்சி இல்லை அப்படின்னா, இப்போ வெர்ஷன் OS வெர்ஷன் தப்பாகுது, இல்லைன்னா அந்த மாடல் வெர்ஷன் தப்பாகுது அப்படின்னா இங்க QAல ஒர்க் ஆகாது. இதை யார் பண்றா, இது எல்லாமே ஆப்ஷன் தான் பண்றாங்க. மேனுவலா பண்றப்ப இந்த மாதிரி நிறைய தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் இட்ஸ் மேனுவல் ப்ராசஸ்.
இது வந்து எக்ஸ்பெக்டட் ஒன்று தான். கரெக்ட்டுங்களா? அப்போ அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பிளஸ் லேக் ஆஃப் ஆட்டோமேஷன். ஸோ எல்லாமே வந்து நம்ம இங்க பார்த்தீங்கன்னா, எவ்ரிதிங் ரிப்பீட்டட் டாஸ்க். இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா, அப்படியே 1 டூ இந்த அந்த பக் ஃபிக்ஸர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டெஸ்டர் கம்ப்ளீஷன் பண்ணிட்டு, டெவ் போயிட்டு, அந்த ஒரு சைக்கிள் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க். ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய ஆட்டோமேஷன் வந்து அப்போ கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம டெவாப்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ இதை ரிசால்வ் பண்ணதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து டெவாப்ஸ். ஸோ டெவாப்ஸ்னா என்னது? டெவாப்ஸ்ன்றது இட்ஸ் நாட் அ ஸ்பெசிஃபிக் டூல். டெவாப்ஸ்ன்றது ஸ்டான்லி சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஃபிலாசபி, இட்ஸ் அ ப்ராசஸ், இட்ஸ் அ கல்ச்சர். ஆக்சுவலி இது வந்து ஒரு ப்ராக்டிஸ். ஆக்சுவலி டெவாப்ஸ்ன்றது என்னது? ஒரு ப்ராசஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த டெவாப்ஸ் கான்செப்ட் உள்ள வந்தது அப்படின்னா, நான் முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி சாஃப்ட்வேர் டெப்ளாய்மெண்ட் டீமுக்கும் ஐடி டீமுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காக, ஆட்டோமேஷன் வழியா ஃபில் பண்றதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து டெவாப்ஸ் கான்செப்ட். ஸோ டெவாப்ஸ் எப்படி பிரிச்சாங்க அப்படின்னா, டெவலப்மெண்ட் பிளஸ் ஆப்ரேஷன், டெவலப்மெண்ட் டீம் பிளஸ் ஆப்ரேஷன் டீம், அவங்க 2 பேரோட டாஸ்க்கை வந்து நம்ம நிறைய ஒரு ப்ராசஸ் வழியா ஒரு 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 ரூல்ஸ் வழியா நம்ம அதை ஃபாலோ பண்ண போறோம். அதுக்காக ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் டிஃபைன் பண்ணி கொண்டு வந்த ப்ராசஸ் பேர் தான் டெவாப்ஸ். எனி டவுட்? ஓகே, நோ டவுட்ஸ், ரைட்? ஸோ டெவாப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. அதில் நிறைய ஃபேஸஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், பிளான் ஒரு ஃபேஸு, கோடிங் ஒரு ஃபேஸு, பில்ட் ஒரு ஃபேஸு, டெஸ்டிங் ஒரு ஃபேஸு, ரிலீஸ் ஒரு ஃபேஸு, டெப்ளாய் ஒரு ஃபேஸு, ஆப்ரேஷன் ஒரு ஃபேஸு, மானிட்டர் ஒரு ஃபேஸ். இது எல்லாமே வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள் ஆஃப் டெவாப்ஸ். இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் என்னது? டெவாப்ஸ். ஸோ இங்க இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த டாஸ்க் வந்து டெவலப்மெண்ட் பார்த்துக்கிற மாதிரியும், சிலது வந்து ஆப்ரேட் பார்த்துக்கிற மாதிரி, ரெண்டுத்தையும் கொலாபரேட் பண்ணி நம்ம வந்து டூல்ஸ் வழியா இதெல்லாம் மேனேஜ் பண்ண போறோம். அதுதான் வந்து இங்க டெவாப்ஸ். ஓகேங்களா? சரி, இதுல இப்போ பிளான்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிளான் ஃபேஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு சாஃப்ட்வேர் வந்து பில்ட் பண்ண போறீங்க. ஒரு சாஃப்ட்வேர் வந்து ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் எந்த அப்ளிகேஷன்ல ரெடி பண்ணலாம், அதுக்கு எத்தனை மாடியூலா பிரிக்கலாம், அதுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் என்ன, அதுக்கு என்ன ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ் தேவை, மேன் பவர் எவ்வளோ தேவை, ரைட்டா? அப்புறம் வந்து லைக் இதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், அந்த மாதிரியான விஷயம் எல்லாமே வந்து எங்க பண்ணுவாங்க? இந்த பிளானிங் ஃபேஸ்ல பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த பிளானிங் ஃபேஸ்ல பண்ணுவாங்க. அது அந்த எல்லாத்தையும் ட்ராக் வச்சுப்பாங்க. அதுக்காக உள்ளது தான் வந்து இந்த பிளானிங் ஃபேஸ். ஒன்ஸ் பிளான் வந்து எவ்ரிதிங் செட் அப்படின்னா, தென் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஃபேஸ். நெக்ஸ்ட் ஃபேஸ்ல என்ன பண்ணுவாங்க? கோடிங். அந்த ப்ராடக்ட்டை எப்படி வந்து நம்ம டெவலப் பண்றதுன்றதுக்கு, ஸோ பைத்தான்ல ஜாவா அப்படின்னா ஜாவால வந்து கோட் எழுத ஸ்டார்ட் பண்ணுவாங்க டெவலப்மெண்ட் டீம். ஸோ அது கோட் எழுதிட்டாங்களா? எழுதினதுக்கு அப்புறமா அதை பில்டு பண்றாங்க. பில்ட் பண்றது அகைன் அனதர் ப்ராசஸ். பில்டு பண்ணிட்டு அதை பில்டு பண்ணி டெப்ளாய் பண்ணதை ஒருத்தர் டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணிட்டு அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. திருப்பி டெப்ளாய் பண்ணுவாங்க ப்ரொடக்ஷன்ல. டெப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஆப்ரேட் பண்ணணும். ஆப்ரேட்னா என்னது? லைக் ஒரு சர்வர்ல டெப்ளாய் பண்ணதுக்கு அப்புறமா அதோட வேலை முடிஞ்சு போறது இல்லை. அந்த சர்வரை நீங்க வந்து இப்போ சப்போர்ட் பண்ணணும், அந்த அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணணும், பிளஸ் மானிட்டரிங் பண்ணணும். அந்த சர்வரையும் மானிட்டர் பண்ணணும், அப்ளிகேஷனும் மானிட்டர் பண்ணணும், இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து ஓவரால் லைஃப் சைக்கிள். இதை வந்து இந்த டெவாப்ஸ் உடைய சிம்பிள் ஏன் வந்து இன்ஃபினிட்டியா கொடுத்துருக்காங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வந்து இங்க வந்து நான் மட்டுமே பேசிட்டு இருக்க மாதிரி ப்ராசஸ். இது வந்து நடந்துகிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். ஏன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? ஏன்னா இப்ப நீங்க ஒன்ஸ் வந்து பிளான் பண்றீங்க, கோட் பண்றீங்க, டெஸ்ட் பண்றீங்க, டெப்ளாய் பண்றீங்க. எஸ், இட் இஸ் ரிலீஸ்டு டு த கஸ்டமர். கஸ்டமர் யூஸ் பண்றாங்க. ஆனா நீங்க என்னதான் வந்து டெஸ்ட் என்விரான்மெண்ட்ல வந்து என்னதான் நீங்க எவ்வளவு டெஸ்ட் பண்ணாலும் ரியல் டைம் வரப்ப there are few bugs, there are few features has to be enhanced, இல்லைங்களா? அப்போ அந்த கஸ்டமரோட ஃபீட்பேக்கை வாங்கிக்கிட்டு திருப்பி இந்த பிளானுக்கு போவாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய பக்கு, அப்புறம் கிடைச்சிருக்க ஃபீட்பேக், ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன எனேபிள் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு தனியா திருப்பி பிளான் பண்ணி, அந்த பிளானை எப்படி வந்து எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன்ல உள்ள புகுத்துறது, அது எப்படி கோடு எழுதுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு கோடு எழுதி திருப்பி அதை பில்டு பண்ணி டெஸ்ட் பண்ணி, இட்ஸ் a சீரியஸ் ஆஃப் ப்ராசஸ், இல்லைங்களா? ஸோ அதனால தான் வந்து இது கண்டினியூஸ் ஒரு ப்ராசஸ்ன்றதால தான் வந்து இட்ஸ் இன்ஃபினிட் லூப்ல இருக்கு. ஓகே ஓகே. ஸோ நம்ம சொல்லியிருக்கோம் டெவாப்ஸ்ன்றது இட்ஸ் நாட் அ ஸ்பெசிஃபிக் டூல்ஸ், இட்ஸ் லைக் இட்ஸ் அ ப்ராசஸ் ஆக்சுவலி,
ரைட்டுங்களா? ஸோ அந்த டெவலப் ப்ராக்டிஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராக்டிஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் சிஐசிடி ஆட்டோமேஷன். சிஐசிடின்றது என்னது? கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட். ஸோ கண்டினியூஸ் இன்டகிரேஷன்னா என்ன, கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் ஒரு செக்ஷன் வச்சிருக்கோம். நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம் டீட்டெயிலாக. பட் இங்கே வந்து நான் எல்லாமே வந்து ஒரு கிளான்ஸ் தான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் கோடை வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்காக பில்டு பண்ணி, ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் பண்ணி, ஆட்டோமேட்டிக்காக டெப்ளாய் பண்ணுறது அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ளே கொண்டு வரது தான் வந்து இந்த சிஐசிடி ஆட்டோமேஷன். அதுக்கு நம்ம நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது. நம்ம GitHub Action, Jenkins, அது மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. Tekton, அது மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டெய்னரைசேஷன். நம்ம வந்து எப்போ ஆக்சுவலி அடுத்த டாபிக் வந்து மைக்ரோ சர்வீஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கண்டெய்னரைசேஷன் வந்து இப்போ வந்து ரொம்ப மோர் வைட்லி யூசிங் பை எவ்ரி ஒன், பிகாஸ் எல்லாமே வந்து இப்போ மைக்ரோ சர்வீஸாக வந்து அப்ளிகேஷன் வந்து மைக்ரோ சர்வீஸாக பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டெய்னரைசேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் இன்கன்ஸ்ட் என்வரான்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கும் இது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இது நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்கமிங் செஷன்ஸில். அடுத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடு லைக் வந்து நம்ம இப்போ யாரும் போயிட்டு வந்து மேனுவலாக போய் எதுவும் டெவலப் பண்ணுறது கிடையாது. எல்லாமே வந்து கோடு வழி தான் பண்ணுறாங்க. ஸோ ஈவன் இஃப் ஆர் அ சப்போர்ட்டர் ஆர் பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர், உங்களுக்கும் வந்து லைட்டாக பேசிக்காக ஒரு கோடு வழியாக எப்படி வந்து இன்ஃப்ராவை டெப்ளாய் கிரியேட் பண்ணுறது இந்த நாலேஜ் வந்து வச்சுக்கணும். ஸோ ஏன்னா அதுவும் வந்து இப்போ என்ன வந்துச்சு, டெவாப்ஸ்குள்ளே வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ஒன்லி டெவலப்மெண்ட் டீம், அப்ளிகேஷன் டீம் மட்டும் இருந்த டெவாப்ஸ் கான்செப்டை இப்போ இன்னும் நம்ம ஏன் எல்லாரும் படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் இப்போ எல்லாமே வந்து கோடா வந்துருச்சு. அப்போ கோடுன்னு வரும்போது இட் ஹேஸ் டு பி இந்த டெவாப்ஸ் கல்ச்சர். அந்த தான் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்போ ஐஏசின்னு வரும்போது நமக்கு லைக் டெராஃபார்ம் வச்சு டெப்ளாய் பண்ணுறது, இல்லை குபர்னெட்டிஸில் வந்து யாமல் வச்சு டெப்ளாய் பண்ணுறது, அது எல்லாமே வந்து ஐஏசிக்குள்ளே தான் வரும். நம்ம வில் டிஸ்கஸ் இன் டீடைல். அப்புறம் கிட்டாப்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி இட்ஸ் அ சப் ப்ராசஸ். டெவாப்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சப் ப்ராசஸ் தான் கிட்டாப்ஸ்ல என்னன்னா வந்து லைக் ஒரு GitHub ரெபாசிட்டரியில என்ன இருக்கோ அதுதான் வந்து அப்படியே ஆக்சுவல் என்வைரன்மெண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் வந்து GitOps. பட் நம்ம வந்து ஆர்கோ சீரி டிஸ்கஸ் பண்ணும்போது we will discuss in detail about this GitOps. அப்போ அது எப்படி ஒர்க் ஆகுது எல்லாம் பண்ணுவோம். பட் நான் எதுக்கு இதெல்லாம் காட்டுறேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து கம்ஸ் அண்டர் DevOps ப்ராக்டிஸ் அப்படின்னு காட்டிட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் மானிட்டரிங் அண்ட் லாகிங். லைக் நீங்க இப்போ ஒரு அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணிட்டீங்க சர்வர்ல, யூ ஹாவ் டு மானிட்டர் த அப்ளிகேஷன் ஆஸ் வெல் அஸ் த சர்வர். ஸோ அதை எப்படி வந்து DevOpsக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா பண்றது, ஆட்டோமேட்டிக்கா அலர்ட் ஜென்ரேட் பண்றது, இது எல்லாமே வந்து இந்த மானிட்டரிங் அண்ட் லாகிங்ல வந்துடும். பிளஸ் ரோலிங் அண்ட் அப்டேட். அப்போ ரோல் பேக்ஸ். இப்போ ஒரு நியூ சாஃப்ட் ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து கியூக்கா இருக்கணும். இதே நீங்க பழைய மெத்தட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ரிலீஸ் பண்றதுக்கு லேட் ஆகும். ஆனா இப்போ இருக்கிற டெவலப்ஸ் கான்செப்ட் வந்து ஈஸியாக நீங்க ரிலீஸ் பண்ண முடியும். அட் த டைம் இஃப் தேர் இஸ் எனி இஷ்யூ ஆன் த ரிலீஸ்டு ப்ராடக்ட் அப்படின்னா உடனே இவங்க வந்து ரோல் பேக் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கணும். அது எல்லாமே வந்து டெவலப் ப்ராக்டிஸ்ல வந்து இருக்கு. ஓகே ஓகே ஃபைன். இதற்கு எனி டவுட்ஸ்? இதுக்கு டவுட்ஸ் ஒரு வாய்ப்பு இல்லை, பட் யூ வில் கெட் த டவுட்ஸ் லேட்டர் ஸ்டேஜ். ஓகே, ஸோ டெவாப்ஸ் டூல்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டெவாப்ஸ்ன்றது நாட் எ ஸ்பெசிஃபிக் டூல், இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டூல்ஸ் டு அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுது, அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறதுக்கான டூல்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு பிளான்னு வரும்போது வி ஹேவ் இன் மார்க்கெட் ஜீரா, கான்ஃப்ளூயன்ஸ், அஷூர் டெவாப்ஸ், சாரி ஐ மீன் அஷூர் பிளான்ஸ், ரைட்டா? இந்த மாதிரி அப்புறம் ரேலி, இந்த மாதிரி நிறைய டூல் அவைலபிளாக இருக்கு. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை நான் சொன்ன மாதிரி அந்த ட்ராக் பண்ணுறதுக்காக அந்த பிளானிங் வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் வந்து ஜீரா அண்ட் கான்ஃப்ளூயன்ஸ் அண்ட் அதர் அஷூர் பிளான்ஸ் எல்லாமே. ஓகே, அடுத்தது கோடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெவலப்பர் ரைட் பண்ண கோடா இருக்கட்டும், இல்லை நம்ம எழுத போற அந்த யாமல் குபர்னெட்டிஸ் எழுதக்கூடிய யாமல் கோடா இருக்கட்டும், இல்லை இங்கே டெராஃபார்ம் கோடா கூட வச்சுக்கோங்க, வாட் எவர் எல்லாமே கோடு தான். அப்போ கோடுன்னு வரப்ப அந்த கோடை சென்ட்ரலைஸ்டா நம்ம மேனேஜ் பண்ணக்கூடிய தேவை வருது. அதுக்காக நம்ம யூஸ் பண்ண டூல் தான் வந்து GitHub, GitLab, அஷூர் ரெப்போ, AWSல பார்த்தீங்கன்னா கோட் கமிட்டு, ரைட்டா? ஜிசிபில இருந்து கோட் ரெபாசிட்டரி, இந்த மாதிரி GitLab, இந்த மாதிரி we have lot of tools in market. அதில் நம்ம என்ன பார்க்க போறோம், நம்ம இந்த செஷன்ல நம்ம இந்த கோர்ஸ்ல GitHub வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அடுத்து பில்டுன்னு வரப்ப வந்து நமக்கு இப்போ இது வந்து பியூர் அப்ளிகேஷன் ஓரியன்டட் தான் பில்டுன்றப்ப. ஸோ இப்போ ஜாவா இருந்துச்சுன்னா அது வந்து மேவன், கிரேடல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பைத்தன் இருந்துச்சுன்னா வேற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரியாக்ட், நோட் ஜேஎஸ் அப்படின்னா அதை பில்ட் பண்ணுறது NPM, அந்த மாதிரி நிறைய டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி ரெஸ்பான்சிபிள்
பை அப்ளிகேஷன் டீம். அதனால வந்து we can ignore it. அது டெஸ்டிங் பார்ட்டும் வந்து இட்ஸ் அ பியூர் அப்ளிகேஷன் ஓரியன்டட். எப்படி வந்து அந்த ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா டெஸ்ட் பண்றாங்க, அதுக்கு வி ஹேவ் செட் ஆஃப் டூல்ஸ். மேனுவலா டெஸ்ட் பண்ணாம பியூர் செட் ஆஃப் டூல்ஸ். ஜாவானா வந்து ஜே டெஸ்ட், ஜே யூனிட், செலினியம், அப்புறம் அஷூர்ல பார்த்தீங்கன்னா அஷூர் டெஸ்ட், இது மாதிரி வி ஹேவ் லாட் ஆஃப் டூல்ஸ் இன் மார்க்கெட். ஓகே, ஸோ இந்த ரிலீஸ் அண்ட் டெப்ளாய்ன்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வி ஹேவ் செட் ஆஃப் டூல்ஸ் லைக் GitHub Actions, ஜென்கின்ஸ், அப்புறமா வந்து இப்போ அஷூர் பைப்லைன், கோட் பைப்லைன், ரைட்டா, அப்புறம் வந்து கிளவுட் பில்டு ஜிசிபியில். அது மாதிரி வி ஹேவ் லாட் ஆஃப் டூல்ஸ் இன் மார்க்கெட். பேம்பு, டெக்டான், அது மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. ஆனால் எல்லாமே ஒரே கான்செப்ட் தான், டூல் மட்டும்தான் வேற. அப்புறம் என்ன சொல்ல வர, நீங்க ஒரு டூல் படிச்சாலே அந்த டூல் சப்போஸ் அந்த டூல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இல்லை, வேற டூல் தான் கிடைக்குதுன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியுதுன்னா போதும், நீ ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். ஏன்னா கான்செப்ட் சேம் தான், புரியுதுங்களா? ஸோ அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ இதெல்லாம் என்ன பண்ண போறோம், ரிலீஸ் அண்ட் டெப்ளாய்னு வரும்போது நம்ம இங்கே GitHub Action பார்க்குறோம் இந்த கோர்ஸ்ல. ஸோ டெப்ளாய் வரப்போ வந்து நம்ம குபர்னெட்டிஸ் இங்கே பார்க்கறதால ஸோ டாக்கர் இஸ் மஸ்ட். அப்போ டாக்கர் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆர்கோ சிடி எப்படி வந்து ஆட்டோமேட்டிக் குபர்னெட்டிஸ் டெப்ளாய் ஆகுது பார்க்க போகிறோம். ஹெல்ம் பேக்கேஜ் எப்படி பேக்கேஜ் பண்ணி டெப்ளாய் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆப்ரேட் பண்ணுறப்ப அகெயின் வி வில் சி குபர்னெட்டிஸ். இங்கே வந்து குபர்னெட்டிஸ் தான் வந்து மேஜர் டாபிக். ஓகேங்களா, குபர்னெட்டிஸ் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ வி ஹவ் அதர் டூல்ஸ் லைக் டெராஃப் மேஸ்வல், அது டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். ஜஸ்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வி ஹவ் சம் செட் ஆஃப் டூல்ஸ். அதில் நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம், குபர்னெட்டிஸ் பார்க்குறோம். மானிட்டரிங் வரப்ப வி ஹவ் செட் ஆஃப் டூல்ஸ் அகெயின், ப்ரொமித்தியஸ், கிராஃபானா, அப்புறம் வந்து இப்போ ELK, ஸ்ப்ளங்க், டைனட்டிக்ஸ், அந்த மாதிரி நிறைய டூல்ஸ், டேட்டாடாக், நிறைய டூல்ஸ் இருக்கு. ஆனால் நம்ம இந்த கோர்ஸ் நான் பார்க்க போகிறது ப்ரொமித்தியஸ் அண்ட் கிராஃபானாவை எப்படி குபர்னெட்டிஸ்ல யூஸ் பண்ணி எப்படி மானிட்டர் பண்றாங்கன்றத நம்ம பார்க்குறோம். சரியா? எனி டவுட்? ஹாய் சுரேஷ். சுரேஷ், இப்ப பிளான்ல வந்து ஜீரா அண்ட் கான்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து கான்ஃப்ளூயன்ஸ் வந்து மெயின்லி பார்த்தீங்கன்னா டேட்டா, அதாவது டாக்குமெண்டேஷனுக்கு பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க. பட் ஆனா ஜீராவோட கான்செப்ட் எப்படி, அங்க ஜீராவை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன். அதேதான். நீங்க see கான்ஃபரன்ஸ் வந்து இட்ஸ் நாட் only ஃபார் டாக்குமெண்டேஷன், அதையும் வந்து யூ கேன் யூஸ் இட் ஃபார் ட்ராக்கிங் பண்ணுறதுக்கான அந்த யூசர் ஸ்டோரிலாம் சொல்லுவோம். யூசர் ஸ்டோரி, எபிக், ஃபியூச்சர்ஸ், அந்த மாதிரி அதெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கான்ஃப்ளூயன்ஸில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களா, அதே தான் ஜீராவும். ஜீராவும் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட் ஹப் மாதிரி தான், அதையும் நீங்கள் டாக்குமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் மெயின்லி ஃபார் பிளானிங் த யூசர் ஸ்டோரிஸ், பிளானிங் த ஃபேஸஸ். ஸோ ஜீராவும் அதே டூல் தான் ஜி. அதே மாதிரி அஷூர் பிளான்ஸும் அதே தான். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேலின்னு டூல் இருக்குது, அதுவும் அதே தான். ஸோ எல்லாமே வந்து காமன் டூல்ஸ் தான் கான்செப்ட் வைஸ். ஓகேவா? ஓகே ஓகே. சுரேஷ், நவீன் ஹியர். சொல்லுங்க. கோட்ல நீங்க கொடுத்திருக்கீங்களா GitHub, GitLabனு சொல்லிட்டு, இததான் நீங்க GitHub சொல்றீங்க? இல்ல GitOpsன்றது இங்க ஆர்கோ சிடி வரப்ப நான் சொல்லுவேன் என்ன GitOpsன்றது. இப்ப நம்ம சொல்றது எல்லாமே வந்து டெவாப்ஸ். டெவாப்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான், ஒரு சிங்கிள் கான்செப்ட் தான் GitOps. அதுனா என்னன்றது இப்ப நான் சொன்னாலும் புரியாது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டாக்கர்னா என்னன்னு தெரியணும், கண்டெய்னர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும், அது எப்படி குபர்னெட்டிஸ் டெப்ளாய் ஆகுதுன்னு தெரியணும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் குபர்னெட்டிஸ்ல ஏன் கஷ்டமா இருக்கு, ஐ மீன் இப்போ எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய டெப்ளாய் மெத்தட் ஏன் கஷ்டமா இருக்கு, ஏன் ஆர்கோ சிடி உள்ள வந்தது, GitOpsன்ற கான்செப்ட் ஏன் உள்ள வந்துச்சுன்றது புரியும். ஸோ GitHubன்றது வேற, GitOpsன்றது வேற. ஆனா GitOpsக்கு Git முக்கியம், GitOpsக்கு Git முக்கியம், ரெண்டு கோரிலேட்டட் தான். ஆனா GitHubன்னு சொல்லும்போது அது கம்ப்ளீட் டாபிக் வேற. ஓகே, காட் இட். थैंक यू. ஓகே, ஃபைன். யா, தேங்க் யூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே வந்து எங்க அப்ளிகேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இந்த உலகமே இயங்குது இல்லைங்களா? அப்போ அதுல மோனோலித்திக்னா என்ன, மைக்ரோ சர்வீஸ்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம கண்டெய்னர் சைடு போக முடியும். அதுக்காக இதை நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்றோம். என்னடா இவன் கண்டெய்னர் குபர்னெட்டிஸை விட்டுட்டு மற்றதெல்லாம் சொல்றேன்னு யோசிக்காதீங்க. இட்ஸ் அ வெரி பேசிக் திங். நீங்க அந்த பேசிக் ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ மோனோலித்திக்னா என்னது அப்படின்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு யூஐ இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கிறோம், சரிங்களா? இந்த ஃப்ளிப்கார்ட்ன்றது ஒரு அப்ளிகேஷன் இல்லைங்களா? இப்போ இந்த ஃப்ளிப்கார்ட்டோட யூஐ, யூசர் இன்டர்ஃபேஸ்ன்றது
ஒரு பார்ட்டு, அப்புறமா வந்து அக்கௌண்ட் ப்ரொஃபைல்ன்றது ஒரு பார்ட்டு, இதெல்லாம் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டின்றது ஒரு பார்ட்டு. கரெக்ட்டுங்களா? இப்ப நான் வந்து இதுல போயிட்டு நான் கார்ட் பண்ணி நான் பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா அது ஒரு பார்ட். இது எல்லாமே வந்து ஒரு பார்ட் ஆக்சுவலி இல்லைங்களா? ஆனா மோனோலித்திக்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சிங்கிள் அப்ளிகேஷனா ரெடி பண்ணுவாங்க. ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன்ல யூ வில் ஹேவ் தீஸ் மெனி மாடியூல்ஸ். லைக் யூஐன்றது ஒரு மாடியூலா இருக்கும், ப்ரொஃபைல்ன்றது ஒரு மாடியூலா இருக்கும், கார்ட் போயிட்டு அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்றது ஒரு மாடியூலா இருக்கும், ஐ மீன் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண ஒரு மாடலா இருக்கும், அந்த கேட்டகரி வைஸ் லிஸ்ட் பண்றது ஒரு மாடலா இருக்கும். இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிங்கிள் அப்ளிகேஷனா ரன் பண்ணுவாங்க, சிங்கிள் அப்ளிகேஷனா எழுதி அது ஒரு சிங்கிள் சர்வர்ல டெப்ளாய் பண்ணுவாங்க. சரி, அப்படி பண்றதுல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு சிங்கிள் சர்வர்ல டெப்ளாய் பண்ணிட்டீங்க. பண்ணதுக்கு அப்புறமா இங்க பாருங்க, இதுதான் சொல்றேன். இப்ப கஸ்டமர் சர்வீஸ், ப்ராடக்ட் சர்வீஸ், கார்ட் சர்வீஸ், இந்த மாதிரி நிறைய ஒரு சர்வீஸ் இருக்கு இல்லைங்களா? இது எல்லாமே ஒரு மாடியூல் வச்சுக்கீங்களேன். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்னா ஒரு சிங்கிள் அப்ளிகேஷனா டெவலப் பண்ணி ஒரு சிங்கிள் சர்வர்ல சிங்கிள் இன்ஸ்டன்ஸ்ல டெப்ளாய் பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்ன பிரச்சனை வரும்? இப்போ ஒரு கஸ்டமர் சர்வீஸ்ல வந்து ஏதோ ஒரு ஃபியூச்சர் அப்டேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணணும் நீங்க? இந்த கம்ப்ளீட் இந்த இன்ஸ்டன்ஸ் அஃபெக்ட் ஆகும். இந்த இன்ஸ்டன்ஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா ஏற்கனவே ரன் ஆகக்கூடிய ப்ராடக்ட் சர்வீஸ், கார்ட் சர்வீஸ் அதுவும் அஃபெக்ட் ஆகும். ஆக்சுவலி நான் வந்து ப்ராடக்ட் சர்வீஸ்ல நான் கையை வைக்கல, கார்ட் சர்வீஸ் கோட்ல கை வைக்கல, ஆனா கஸ்டமர் சர்வீஸ் கோட்ல மட்டும் தான் கை வச்சிருக்கேன். ஆனா இட் வில் அஃபெக்ட் அதர் சர்வீஸ் ஆஸ் வெல் இல்லைங்களா? இது வந்து எதுல ப்ராப்ளம் வருது? இதுதான் மோனோலித்திக்ன்றாங்க. இதை நீங்க எப்படி அசூம் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பில்டிங் வந்து அந்த பில்டிங்ல வந்து லைக் வந்து கஸ்டமர் சர்வீஸ் ஒரு ரூம் இருக்கு, ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அக்கௌண்ட்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அப்புறமா வந்து சேல்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஸ்பெசிபிக் ரிசப்ஷன் என்ற டிபார்ட்மெண்ட் மட்டும் ஏதோ ஒரு வேலை பார்க்கணும், இன்ஜினியர் வேலை பார்க்கணும் அப்படின்னா, அந்த ரூமை ரினோவேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தான் அஃபெக்ட் ஆகும். பிகாஸ் வழி ஒண்ணுதான் இருக்கும், பொருள் எடுத்துட்டு போறது வர்றது எல்லாமே வந்து. அப்ப என்ன பண்ணும், அந்த கம்ப்ளீட் பில்டிங்கை ஷடன் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல அந்த வேலை நிறைய டிஸ்டர்ப் ஆகும் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லைங்களா? இதுதான் ப்ராப்ளம் மோனோலித்திக்ல. இதே மைக்ரோ சர்வீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, கஸ்டமர் சர்வீஸ், ப்ராடக்ட் சர்வீஸ், கார்ட் சர்வீஸ், இது எல்லாமே வந்து தனித்தனி அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணி தனித்தனி சர்வர்ல டெப்ளாய் பண்ணுவாங்க. இது எப்படின்னா, ஒரே பில்டிங்ல எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுக்கு பதிலா ஒரு இதுக்கும் தனித்தனி பில்டிங், சின்ன பில்டிங் நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா, இப்ப நான் கஸ்டமர் சப்போர்ட் மட்டும் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னா கஸ்டமர் சப்போர்ட் மட்டும் தான் எனக்கு வந்து டவுன் ஆகும், மற்றபடி எனக்கு மற்ற சர்வீஸ் எதுவும் டவுன் ஆகாது. இதுதான் மேஜர் அட்வான்டேஜ் எதுல? மைக்ரோ சர்வீசஸ்ல. ஸோ அதான் இங்க சொல்றேன், கஸ்டமர் சர்வீஸ், ப்ராடக்ட் சர்வீஸ், கார்ட் சர்வீஸ், இது எல்லாம் மூணுமே வந்து டிஃபரண்ட் அப்ளிகேஷன் which is deployed into different servers, specific servers deploy பண்ணிருக்கோம். ஸோ அப்போ மோனோலித்திக்னா என்னன்னா டைட்லி கப்புள்டு, எல்லாமே வந்து ஒண்ணுக்கு ஒன்று வந்து இன்டர்லிங்க் ஆயிருக்கும். மைக்ரோ சர்வீஸ்னா வந்து லூஸ்லி கப்புள்டு, ஒண்ணுக்கு ஒன்று வந்து சம்மந்தம் இருக்காது, பட் ஸ்டில் வி கேன் கம்யூனிகேட் ஃப்ரம் ஒன் சர்வீஸ் டு அதர் சர்வீஸ். மைக்ரோ சர்வீஸ்ல இன்னொன்று என்னன்னா வந்து, இப்போ நீங்க நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் சர்வீஸ்ன்றது ஒரு ப்ராடக்ட், இது வந்து ஒரு சர்வீஸ், இது வந்து செப்பரேட் டெப்ளாய்மெண்ட் அப்படின்றப்ப இதுக்கு தனியாக ஒரு கோட் பேஸ் இருக்கும். கோட் பேஸ்னா அதுக்கு தனியாக ஒரு கோடிங் இருக்கும், அந்த கோடை திருப்பி பில்டு பண்ணணும், டெஸ்ட் பண்றது, டெப்ளாய் பண்றது எல்லாமே ஒரு செட் ஆஃப் டெவாப்ஸ் ப்ராசஸ் சொல்லணும் பார்த்தீங்களா? அது எல்லாமே வந்து இது ஒரு சர்வீஸ்க்கு அப்ளிகபிள். அதே சர்வீஸ் இதுக்கு அப்ளிகபிள், அது இதுக்கு அப்ளிகபிள். நீங்க மோனோலித்திக் பண்ணீங்கன்னா ஒரே இதுல முடிஞ்சிடும், பட் வி ஹேவ் லாட் ஆஃப் இஷ்யூஸ். ஒரு மைக்ரோ சர்வீஸ் வந்தீங்கன்னா எல்லாத்தையும் பிரிச்சு பண்றதால we have to follow all of the DevOps strategy for all the application, for all the modules. Are you getting me? Any doubts? தெளிவா புரியுதா? மோனோலித்திக் என்ன, மைக்ரோ சர்வீஸ் என்ன புரியுதா? புரியுதுங்க. சூப்பர். ஓகே, ஃபைன். ஓகே, அப்போ இப்போ நமக்கு தெரிஞ்சது வந்து விர்ச்சுவல் மிஷின்ஸ் தான் இல்லைங்களா? இப்போ பேர் மெட்டல் சார் பிசிக்கல் மிஷின் இருந்துச்சு, அதுக்கப்புறம் விர்ச்சுவல் மிஷின் வந்துச்சு. சரி, விர்ச்சுவல் மிஷின் வந்துச்சு, நம்ம we have sorted lot many issues which we faced on the bare metal servers. ஆனா விர்ச்சுவல் மிஷின்ஸ்ல ப்ராப்ளம் எப்போ வர ஆரம்பிச்சது அப்படின்னா, எப்போ வந்து இந்த மோனோலித்திக், எப்போ வந்து இந்த மைக்ரோ சர்வீஸ் கான்செப்ட் வந்துச்சோ அப்பயே நமக்கு என்ன வந்துச்சு ப்ராப்ளம், விர்ச்சுவல் மிஷின்ல வந்தாச்சு. என்ன ப்ராப்ளம் விர்ச்சுவல் மிஷினால என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா,
நான் சொன்ன மாதிரி இந்த என்வரான்மெண்ட் இப்போ ஒரு விஎம்க்கு வந்து நீங்க ஸ்பெசிஃபிக் அந்த டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ணணும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். லெட்ஸ் சி தி எக்ஸாம்பிள். ஓகேங்களா? பாருங்க, நமக்கு இந்த பைத்தான் அப்ளிகேஷனை வந்து ஒரு விஎம் டெப்ளாய் பண்ண போறோம். ஸோ ஒரு பைத்தான் சோர்ஸ் கோட் தேவை, ஓஎஸ் தேவை, அந்த பைத்தான் இன்டர்பிரேட்டர் தேவை, அப்புறம் வந்து அந்த பைத்தான் மாடல்ஸ் தேவை. இதெல்லாம் வந்து ஒரு சர்வர்ல இருந்தால் தான் ஐ கேன் ரன் இட். அப்போ என்ன பண்றேன், இது வந்து கஸ்டமர் சர்வீஸ்ன்றது ஒரு சர்வீஸ் ஆகும், ஒரு மாடியூல் ஆகும், ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் ஆகும், ப்ராடக்ட்ன்றது ஒரு அப்ளிகேஷன் ஆகும், கார்ட்டூன் ஒரு அப்ளிகேஷன் வந்து டெப்ளை பண்ண போறோம். அப்படின்றப்ப என்ன நடக்கும்னா, இப்போ இந்த 3 அப்ளிகேஷனுக்கு ஐ நீட் 3 சர்வர்ஸ். நீ கேட்கலாம், ஏன் இந்த 3 ஒரே சர்வர்ல போட வேண்டியது தானேன்னு கேட்கலாம். See, again it's a problem, right? ஒரு சர்வீஸ் நான் ஒரு சர்வீஸ் நான் வேலை பார்க்க போறேன் அப்படின்னா that may need downtime of the platform. அப்போ நான் ரீபூட் பண்றேன் அப்படின்னா other 2 services will get affected, இல்லைங்களா? ஸோ நம்ம ஒரு விர்ச்சுவல் மிஷினை பார்க்கலாம். பாருங்க, இதான் ஒரு விர்ச்சுவல் மிஷின் நான் வச்சிருக்கேன். லெட்ஸ் அஸ்யூம் இது வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின், ஒரு விஎம்ல இருந்தோ எங்கேயோ ஒரு விர்ச்சுவல் மிஷின் வச்சிருக்கேன். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 மைக்ரோ சர்வீசஸ், கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட் சர்வீஸ், ரெண்டு அப்ளிகேஷன் இங்கே வச்சிருக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் 2 ரன் பண்ணி காட்டுறேன், ஸோ தட் யூ வில் கெட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். இல்லைங்களா? ஓகே, இது நம்ம வச்சது வந்து பைத்தான் அப்ளிகேஷன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து நமக்கு இப்போ ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்கு வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் சைட்ல இருந்து நமக்கு வந்து எனக்கு வந்து விண்டோஸ் 10 தேவை, இந்த ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் தேவைன்ற ஒரு ரிக்வயர்மெண்ட், ஓஎஸ் ரிக்வயர்மெண்ட் பிளஸ் ஹார்ட்வேர் ரிக்வயர்மெண்ட், இவ்வளோ சிபி வேணும், இவ்வளோ மெமரி வேணும், டிஸ்க் வேணும்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் கான்ஃபிக் பண்ணிருக்கோம் வச்சுப்போம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு பைத்தான் வந்து தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம பைத்தான் நம்ம என்ன பண்ணணும், இதை இன்ஸ்டால் பண்ணணும், இல்லைங்களா? நான் பைத்தான் சாஃப்ட்வேர் அந்த ரன் டைம் பேசிங்க பார்த்தீங்களா, அந்த பைத்தான் அப்ளிகேஷன் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நான் திருப்பி சொல்றேன், என்னடா ரொம்ப அப்ளிகேஷன் ஒரு எடுத்துட்டு போறேன்னு நினைக்காதீங்க. இது ஜஸ்ட் பேசிக்ஸ். நீங்க ஜஸ்ட் பேசிக் புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் அவ்வளோ பேச மாட்டோம். ஃபுல்லாவே வந்து நம்ம ரிலேட்டட் டு டாபிக் தான் பேசுவோம். பட் இது நாங்கள் பேசிக்ஸ் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, சரி. இப்போ பைத்தான் இருக்கு, இதுக்கு தேவையான மாடியூல்ஸ் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் வச்சுங்க, அசியூம் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை ரன் பண்றோம். இப்போ அப்ளிகேஷன் ரன் ஆரம்பிச்சிச்சு. இப்போ சர்வர்ல போட்டிருக்கோம், சர்வர்ல தேவையான கான்ஃபிகரேஷன் எல்லாம் பண்ணி அப்ளிகேஷன் நம்ம இப்போ ரன் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, இதை ஆக்சஸ் பண்ணுவாங்க. நான் சும்மா லோக்கல்லே ஆக்சஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகுது. ஓகே, இது வந்து விசிபிள் டு கஸ்டமர் அப்படி வச்சுக்கோங்க. இது ஒரு அப்ளிகேஷன், சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு அப்ளிகேஷன் எடுக்கிறேன். இதை நான் எண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து க்ளோஸ், இந்த ப்ராசஸ் வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஐ மீன் அந்த அப்ளிகேஷனை கில் பண்ணிட்டேன். ஸோ தட் இப்போ எனக்கு ஒர்க் ஆகாது. இப்போ நான் திருப்பி பண்ணாலும் ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ராடக்ட் சர்வீஸ்க்கு போகிறேன். அதோட அப்ளிகேஷன் எப்படின்னு பார்த்துக்குங்க. இதுக்கும் தேவையான செட் ஆஃப் ரெக்யர்மெண்ட் தேவையா இருக்குது, அதெல்லாம் பண்ணிருக்குன்னு வச்சுக்கோங்க. ரன் ஆகுது. இதுக்கு வந்து வேற போர்ட். ஓகே, ஸோ இது ப்ராடக்ட் சர்வீஸ். ஸோ இது மாதிரி 2 அப்ளிகேஷன் வந்து நம்ம ரன் பண்ணுறோம். சரி, இப்போ இதுலேயே நம்ம கூட 2 கூட ரன் பண்ண வைக்க முடியும். பட் தேர் இஸ் சம் ப்ராப்ளம், இல்லைங்களா? ஸோ இப்போ சரி இருங்க, அதையும் நம்ம பண்ணிவிடுவோம். சரி, ஓகே, இது ரன் ஆகுது. இப்போ ஒரு சிங்கிள் விர்ச்சுவல் மிஷின்ல நான் வந்து 2 அப்ளிகேஷன் வந்து ரன் பண்றேன். கரெக்டா? ஒன்று வந்து ப்ராடக்ட் சர்வீஸு, இன்னொன்று வந்து கஸ்டம் சர்வீஸ். கஸ்டம் சர்வீஸ் ஒன்று, ப்ராடக்ட் சர்வீஸ் 2 அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? இந்த 2 அப்ளிகேஷன் ரன் பண்ண நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு இப்போ ஏதோ ஒரு கோட் பேசிஸ்ல நம்ம அப்டேட் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷன் பண்ணும்போது விர்ச்சுவல் மிஷின் ரீபூட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அப்போ ஆப்வியஸ்லி இன்னொரு அப்ளிகேஷன் அஃபெக்ட் ஆகும். இது ஒரு ப்ராப்ளம் இருக்கு விர்ச்சுவல் மிஷின்ல. இது இல்லாம இப்போ நம்ம வந்து இப்போ அகைன் நான் என்ன பண்ணணும், இப்போ இந்த ப்ராப்ளம் இருக்குதானே, ஐ ஹாவ் டு கோ ஃபார் அனதர் விர்ச்சுவல் மிஷின், ஒரு நியூ விர்ச்சுவல் மிஷின் போய் ஆகணும். இப்போ நான் சொல்றது புரியுது இல்ல?
இப்போ 2 மைக்ரோ சர்வீஸ் இருக்கு. 2 மைக்ரோ சர்வீஸ்க்கு 2 விர்ச்சுவல் மிஷின் போய் ஆகணும். சரி, விர்ச்சுவல் மிஷின் போக என்ன பிரச்சனை அப்படின்னா, விர்ச்சுவல் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் டேக்கிங் ஓஎஸ்கே வந்து ஒரு செப்பரேட் சிபியூ, செப்பரேட் டிஸ்க் ஸ்பேஸ், செப்பரேட் மெமரி வந்து அலாட் பண்ணிக்கும் ஓஎஸ்க்கு. அது இல்லாம அதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷன் வந்து வரும். இப்போ என்னோட அப்ளிகேஷன் வந்து ஒரு 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 சிபியூ அப்புறம் வந்து வெறும் வந்து 512 MB தான் தேவைப்படுது அப்படின்னா, ஆனா ஓஎஸ்கே நான் அவ்வளோ அதை விட அதிகமா நான் செலவு பண்ற மாதிரி இருக்கு விர்ச்சுவல் மிஷின்ல. புரியுதுங்களா? அப்ப நான் இதை வந்து இப்போ மல்டிபிள் எனக்கு மைக்ரோ சர்வீஸ் இருக்குன்ற பட்சத்துல நான் மல்டிபிள் விர்ச்சுவல் மிஷின் போகும்போது எவ்வளவு காஸ்ட் வந்து பாருங்க எனக்கு. அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த ப்ராப்ளம் புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ற ப்ராப்ளம் புரியுதா இல்லையா? புரியுது. புரியுது இல்லையா? ஸோ அது ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருக்கேன். இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த கஸ்டமர் சர்வீஸ்க்கு மேபி பைத்தான் 3.4 அப்படின்ற ரன் டைம்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கலாம். ப்ராடக்ட் சர்வீஸ்ன்றது 3.1ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கலாம். அதோடைய வெர்ஷன் டிஃபர் ஆகுது இல்லைங்களா? அப்போ ஒரே சர்வர்ல என்னால இந்த 2 வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ண முடியாது. அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அப்படி பண்ணா ஏதாவது ஒரு சர்வீஸ் ஒர்க் ஆகும் போது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் விர்ச்சுவல் மிஷின்றது இங்க வந்து ஒரு டிராபேக்கா இங்க பார்க்கப்படுது. இன்னொரு ப்ராப்ளம் வந்து இன்எஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் யூசேஜ். நான் சொன்ன மாதிரி ஓஎஸ்கே உங்களுக்கு அவ்வளோ எடுத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ வந்து உங்களுக்கு ப்ராப்பரா வந்து ரிசோர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அப்புறம் இங்க எல்லாமே மேனுவலா பண்றோம் எல்லாமே. ஸோ நீங்க மேனுவலா பண்ணும்போது ஹியூமன் வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ ஒரு சில சிச்சுவேஷன் நீங்க ஸ்கேல் அப் பண்ணும், லோடுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேல் அப் பண்ணும் அப்படின்னா அந்த மிஷின் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகணும், அந்த ஓஎஸ் லோட் ஆகணும், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகணும். இந்த ஸ்டார்ட் அப் டைம் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப அதிகமா இருக்கும் விர்ச்சுவல் மிஷின்ஸ்ல. அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பிளஸ் லேக் ஆஃப் ஐசோலேஷன். நான் சொன்ன மாதிரி அந்த கான்ஃபிளிக்ட் வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கெல்லாம் சொல்யூஷனா வந்தது தான் வந்து கண்டெய்னர்ஸ். விர்ச்சுவல் மிஷின்ஸ்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு மைக்ரோ சர்வீஸ் ரன் பண்றப்ப அப்படின்ற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? மேபி இட் மே பி சோ பேசிக், பட் புரிஞ்சிருக்கு இல்லையா எல்லாருக்கும்? புரிஞ்சிருக்கு சுரேஷ். ஓகே. அப்போ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து கண்டெய்னர்ஸ்.